அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூதாட்டி கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்றுவிட்டு 65 சவரன் நகையை எடுத்து சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 53 சவரன் நகைகளை மீட்ட காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தில் மூதாட்டியை கொன்று 65 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், அந்த 2 பேர் யார்? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக அதாவது மதுரை திருமங்கலம் அருகே கடந்த 9ஆம் தேதி மூதாட்டி கொலை செய்து 65 பவுன் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திருமங்கலம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த கடந்த 9ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த சுமார் 70 வயது மதிக்கத்தக்க காசம்மாள் என்ற மூதாட்டி சந்தேகத்துக்கு இடமாக வகையில் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மூதாட்டியின் கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிந்துப்பட்டி காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேற்படி குற்றச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலைய தரகா எல்லைக்கு உட்பட்ட மல்கலை நகர் கல்வி நகரைச் சேர்ந்த பாக்கியராஜ் மற்றும் மூதாட்டியின் மருமகள் சுதா ஆகியோர் கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட 53 சவரன் தங்க நகை கைப்பற்றப்பட்டது. இவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட மாதிரி கைரேகை பாக்கியராஜ் என்பவர் விரல் கைரேகையோடு ஒத்துப்போனதோடு எதிரிகள் இருவருக்கும் இடையே தொலைபேசி அழைப்புகள் இருந்ததற்கான சாட்சிகள் உறுதி செய்யப்பட்டது. மேற்படி சம்பவமானது குற்றவாளிகள் இருவருக்கும் இடையே இருந்த தகாத உறவை அந்த மூதாட்டி கண்டித்ததோடு அவர்கள் இந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டு நகைக்காக கொலை செய்யப்பட்டதாக இந்த வழக்கானது திசை திருப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்ற சம்பவம் நடைபெற்று 10 நாட்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்து நகைகளை மீட்ட தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டி வந்த நிலையில் மூதாட்டியின் மருமகள் சுதா மற்றும் பாக்கியராஜ் என்பவருக்கு இடையே ஏற்பட்ட தகாத உறவை கண்டித்ததால் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்று மூதாட்டி அணிந்திருந்த 65 பவுன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு நகைக்காக கொள்ளையடித்த சம்பவமாக இந்த கொலை வழக்கை மாற்றி திசை திருப்ப நினைத்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.